அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 2026ஆம் ஆண்டில் கோடிகளில் பொருளக்கூடிய 5 ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டில் வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ராசிகளுடைய பலாபலன்கள் வந்து பார்க்கலாம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவாருங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மிதுன ராசியிலேருந்து கடக ராசி, அதாவது உச்ச வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆவார். முதல் 6 மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 6 மாத காலங்கள் வந்து கடகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகு கேதுவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா டிசம்பர் தான் வந்து பயிற்சி இருக்குது. அதனால் வந்து இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து ராகு கும்பத்தில் இருக்கிற மாதிரியும் கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கிறதுக்கு உண்டான பலன்களை வந்து மட்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் கோடிகளை போகக்கூடிய அந்த 5 ராசிகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையில் குருவான் வந்து உங்களுக்கு பாகியாதிபதியும் விரையாதிபதியும் சொல்லலாம். சரிங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைய போகிறாரு. இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கார். சரிங்களா. ஸோ சில முயற்சிகளை வந்து நீங்கள் இப்போ இருந்தே வந்து எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பு கொடுக்கும். சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து ஒரு தொழிலோ இல்லை வந்து கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்கு போகணும், இந்த படிப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 6 மாத காலம், ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துடும். சரிங்களா. இந்த 6 மாத காலம் வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்கும். 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது நீங்கள் ஆசைப்பட்ட இடமாற்றம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உண்டு. சரிங்களா. அது தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், எல்லா பாக்கியங்களும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 4ஆம் இடத்துல வரும்போது சுகபோகங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா. இந்த 4ஆம் இடத்துல வண்டி, வீடு, வாகன யோகா அமைப்பும் இந்த மேஷ ராசிக்கு இருக்கும். 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் தான். சுப விரயத்தை வந்து குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு தருவார். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு பெரும்பாலான செலவுகள் எல்லாமே வந்து முதல் 6 மாதங்கள் சில வீண் விரயங்கள் ஏற்பட்டாலுமே அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புது வரவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா. அடுத்து உங்களுக்கு அதிக நன்மையை தரக்கூடிய இன்னொரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா. நீங்கள் விரும்பிய இடமாற்றம், வெளிநாடு போகிறதோ இல்லை வெளியூருக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், இல்லை பூர்வீகத்துக்கு போயிட்டு வரணும், குலதெய்வ வழிபாடு, சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா பெரிய தடங்களில் இருக்கும். அந்த மாதிரி எந்த தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த ராகு 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தடைகளை விலக்கி நன்மைகளை செய்வார்னு சொல்லலாம். சரிங்களா. ஆக மொத்தம் மேஷராசியை பொறுத்தவரையில் குருவும் ராகுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து கொடுப்பாரு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான அமைப்பை வந்து இது கொடுத்துரும். சரிங்களா. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா, பூர்வீக ஸ்தானம். ஸோ அதனால் சொத்து வழியில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா. குழந்தை பிறக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த ஒரு திடீர் மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையில் குரு வந்து 9ஆம், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி வரும். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பத்தான வாக்குஸ்தானம் சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் அடைகிறது வந்து மிகப்பெரிய யோக அமைப்புன்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 7-10 கூடியவன் வந்து 2ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறார். சரிங்களா. ஸோ அதே போல் 2ஆம் இடத்துல உச்சமாகி தன்னோட வீட்டோட 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ தொழில் வந்து உங்களுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும், எதிர்பார்த்த தொழில் அமைப்பு கிடைக்கும், குடும்பத்தில் வந்து பண வரவு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ராகு கேது பொறுத்தவரையில் 9 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவும் உங்களுக்கு வந்து நன்மையை செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் சில விஷயங்கள் வந்து காலதாமதமாக ஏற்படும். சரிங்களா. இழுபறியாக போகும். வேலை வந்து பார்த்திங்கன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான லாபம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும்னு கூட சொல்லலாம். சரிங்களா. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சில பிரச்சனைகளும் வரும். ஆனால் அந்த வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா அது விலகிடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பணப்புழக்கம், தாராள பணப்புழக்கம் இருக்கும்னு சொல்லலாம். தொழிலில் வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, புது வரவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுப விரயங்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஆண்டு காலம் வந்து மிக கடினமான பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா 7-8ஆம் இடத்துல இருந்த இந்த 5 ஆண்டுகள் வந்து மிக கடுமையான
பாதிப்பை வந்து அடைஞ்சிருப்பாங்க. இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதாவது சனி பகவான் 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் வந்து மிகப்பெரிய யோக அமைப்பை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாருன்னு கூட சொல்லலாம். ராகுக்கு எது 8, 12, 2ஆம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இது மறைமுகமாக சில நன்மைகள் வந்து கொடுத்துடுவாருங்க. சரிங்களா? குரு வந்து உங்களுடைய ராசியில் வந்து உச்சமடைகிறார். அப்போ என்னன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர், கெட்ட பெயர் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிடும். சரிங்களா? ஏன்னா உச்சம் அடையக்கூடிய வீடு அந்த கடகராசி அப்படின்றது உங்களுடைய ராசியில் உச்சம் அடைகிறதுனால என்னென்னா உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு பொலிவு கிடைக்கும். அதே போல் தொழிலில் வந்து இது நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதுக்குண்டான வழிகள் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்து முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் வந்து இருக்குது. வீடு வண்டி வாகன யோக அமைப்பு இருக்குது. இடமாற்றம் வந்து நீங்கள் விரும்பிய இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இதனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு வந்து தாராளமாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கும். இந்த 2027 மிகப்பெரிய பணத்தை வந்து நீங்கள் வந்து கையாளக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். ஏன்னா குரு கேது இணைவு வந்து வருது. சரிங்களா? அது மிகப்பெரிய ராஜயோகம் 2027. அப்போ வந்து கடகராசியை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகள் வந்து நீங்கள் தான் ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் வந்து கடகராசிக்கு ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. ஓடி போனதுக்கு 9ல் குரு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியே போனால் பிரச்சனை சரியாகும் அப்படின்ற ஒரு மனநிலை மட்டுமே இருந்திருக்கும். ஏன்னா நிலையான ஒரு இடத்துல இருக்கணுன்ற எண்ணம் வந்து ஏற்பட்டிருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரையில் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இந்த 6ஆம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது எது எடுத்தாலும் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். 6ல் வந்து சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சனி பகவானை போல் நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் எதுவுமே கிடையாது. அதாவது குருவை காட்டிலும் சனி வந்து அதிக நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரிஷபத்துக்கும் துலா ராசிக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ 5, 11 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து மிகப்பெரிய யோக அமைப்பை வந்து குழந்தைகளால், அதாவது உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வரை ஏற்பட்டிருந்த தடை, தாமதம், பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது அடைஞ்சிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு பெரிய எப்பேற்பட்ட கடனாக இருக்கட்டும் அதை வந்து 0 ஆக்கி விட்டுரும். சரிங்களா? கடனே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பண வர வந்து அதிகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்காக கடன் வந்து வாங்கணும்னு கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் எல்லாம் முழுமையாக அடைஞ்சு கையில் வந்து தாராள பணப்புழக்கம் வந்து இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உச்சமடைகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த ரிஷபத்துக்கும் துலா ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சுபஸ்தானங்கள் அமரக்கூடாது. ஆனால் இந்த கடகராசியில் வந்து உச்சமடையக்கூடிய ஸ்தானம் வந்து இவங்க 2 ராசிகளுக்குமே மிகப்பெரிய யோக அமைப்பு கொடுக்கும்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு 3, 6 கொடியவன். சரிங்களா? 3, 6 கொடியன் மறைவு ஸ்தான அதிபதி வந்து 10ல் வந்து உச்சமடைகிறாரு. இது வந்து மிகப்பெரிய யோக அமைப்பு வந்து இந்த துலா ராசிக்கு வந்து ஏற்படும். ஸோ அதனால் இந்த 2022 உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அது வந்து உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். சரிங்களா? அது தோல்வி அடையக்கூடிய விஷயமா இருந்தால் கூட நீங்கள் தொட்டால் அது ஜெயிச்சிடும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளும் துலா ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான அமைப்பு இருக்குது. சரிங்களா? எல்லாமே வெற்றி தான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திட்டமிடலையும் சரியாக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு அது எல்லாமே ஒன்றுனா வந்து வெற்றியை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து கடைசியாக வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் வந்து மிக மோசமான சூழல் வந்து இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்தார், லாபஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட பெரிய நன்மைகள் இல்லை. ஏன்னா ராகு கேதுவனுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம், அதே போல் குரு வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. சனி இப்போ ஜென்மத்தில் தான் இருக்கார். ஆனாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ இது வந்து என்னென்னா பிரிந்த உறவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இழந்த சொத்துக்கள் மீண்டு வரும். சரிங்களா? நீங்கள் எதை இழந்தீங்களோ அது மீண்டு வரும். இல்லைனா புதிய சொத்துக்களை வாங்குறதுக்கான சூழல் உருவாகும்னு சொல்லலாம். வெளிநாடு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வந்து உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி இல்லையா உச்சமடைகிறாரு, ராசிபதி உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிடும். சரிங்களா?
தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சூழலில் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் வந்து அதில் மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. சரிங்களா? உங்களை போல் யாரும் வந்து இந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் என எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சநிலையை வந்து அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதியும் ஜென்ம அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார். சரிங்களா? தொழில் நல்லா இருந்தாலே உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா வருமானம் வந்துடும். சரிங்களா? அப்போது உங்களுடைய தொழில் நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, அதில் நீங்கள் தான் ராஜா. சரிங்களா? இந்த 2026 நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே நீங்கள் ராஜா தான். சரிங்களா? சனி பகவான் 12 உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும். 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு தான் வராரு. ஜென்மத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கெடுபலன்கள் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் உங்களுக்கு பெருசாக இருக்காது. சரிங்களா? அதே போல் ராகு கேது பொறுத்தல 12/6 இருந்தாலும் இந்த கேது வந்து உங்களுக்கு மறைமுகமாக நிறைய நன்மை செஞ்சிடும். 6ஆம் இடம்ன்றது வந்து கடனை முழுமையாக அடைச்சிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த கேது வந்து செய்வார். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு குரு கேதுவோடைய இணைவும் கிடைக்கும். சரிங்களா? உச்சம் பெற்ற குருவோடு கேது இணையும் போது 2020 மிகப்பெரிய பணப்புழக்கத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து அந்த இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ராகு 11க்கு வருவான். சரிங்களா? ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பு தான். அப்போது இவ்வளோ நாளாக வந்து வருத்தப்பட்டு எப்படா நல்ல நேரம் காத்துட்டு இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் கூட சொல்லலாம். ஆக மொத்தம் மேஷம், மிதுனம், கடகம், துலாம், மீனம் இந்த 5 ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 செழிப்பாக இருக்கக்கூடிய ராசிகள். அதாவது பெரிய பணப்புழக்கத்தை வந்து கையாளக்கூடிய ராசிகளாகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகளாகவும் இருக்க போகிறாங்க அப்படின்றது உசிதமானது. சரிங்களா? உங்களுடைய கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் இருக்குது. உங்களுடைய தசாபுக்தியும் பாருங்கள். சுப தசைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நான் சொன்ன பலன்கள் ரெட்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். 3, 6, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகளோ இல்லை புக்திகளோ நடக்கும் பொழுது சில வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. அது உங்களுடைய பாதிப்பு, அதாவது கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறையாமல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.